Welcome to my channel Rithi Motivational Speech. கணவன் மனைவி தவறான உறவில் இருப்பதை காட்டும் 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்னோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஏதோ ஒரு வித்தியாசங்கள் இருக்குது, தவறான உறவுகள் இருக்குது அப்படிங்கிறத எப்படி எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பேசவே விருப்பமே இருக்காதுங்க அவங்களுக்குள்ள. இப்போ ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ தப்பான வழியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஹஸ்பண்டுக்கிட்டே இல்லை ஒய்ஃபுக்கிட்டே வந்து பேசவே விருப்பப்பட மாட்டாங்க. எப்படா அவாய்ட் பண்ணுவோம், எப்படா இந்த இடத்த விட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து அந்த பேசணுங்கிற எண்ணமே இருக்காது. பேசவே விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது ஒருவருடன் ஒருவர் பேசவே மனசு வராமல் இருந்தால் அது உறவு தூரமாகி வருவது தான் அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசவே விருப்பம் இல்லை, அவங்க விலகி போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட உறவு வந்து தூரமாகி போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அடிக்கடி வந்து குறை சொல்லுது, எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறது, குறை சொல்லிக்கிட்டு எது செஞ்சாலுமே அதில் குறைய மட்டுமே பார்க்குறது, குறைய மட்டுமே பார்த்து கண்டுபிடிச்சி அதை குறைய சொல்கிறது. இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு பாசம் இல்லாதனால தான் அவங்கக்கிட்ட குறைகளை மட்டும் தெரியுது. உண்மையான பாசம் இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ள குறைகளே தெரியாது. சரிங்களா? அவங்க எது செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒருத்தவங்க பிடிக்காதவங்க ஏதாவது எது செஞ்சாலுமே அவங்களுக்கு தப்பாக தான் தோணும். அது மாதிரி தான். சரிங்களா? உங்களுக்கு உங்களோட உறவு வந்து வேற ஒருத்தவங்க கூட தொடருது அப்படின்னா கூட இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காது, அவங்க என்ன செஞ்சாலுமே பிடிக்காது. அடிக்கடி வந்து கோவப்படுறது, குறை சொல்கிறதுமா இருப்பாங்க. சரிங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. சின்ன விஷயத்திற்கு கூட வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு குணம். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அன்பை விட கோபம் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து பாசமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் எதுக்கு அடுத்தும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க கோவப்படுவாங்க. அப்படி கோபப்படும் போது வந்து ஏன் அப்படி கோபப்படுறாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது அவங்களோட மனசு வேற ஒரு பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறனால தான் நீங்கள் கூட இருந்தாலுமே வந்து உங்கள் மேலே கோபம் வருது. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. நம்பிக்கை குறைவு. சரிங்களா? நம்பிக்கை குறைஞ்சிரும். உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணாலும் இதை கரெக்டாக பண்ண மாட்டீங்க, அது இதுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கும். சரிங்களா? உங்கள் மேலே எந்த ஒரு விஷயத்துலையுமே எதுக்காகவே நம்பிக்கைப்பட மாட்டாங்க, நம்பிக்கை வச்சுக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து ஒருவர் சந்தேகப்படுறது. சரிங்களா? ஒருத்தர் வந்து சந்தேகப்படுறது. இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சந்தேகப்படுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை சந்தேகப்படுறது. இப்படி வந்து எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்த கூட நீ வந்து என் மேலே பாசம் இல்லை, அதனால தான் நீ இப்படி பண்ணுற, நீ வந்து சரியில்லை, எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து உனக்கு செட் ஆகலை, நீ எனக்கு பிடிக்கலை, ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க வந்து ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காது. சரிங்களா? உறவை மெதுவாக என்ன சொல்கிறதுன்னு, அதாவது எப்படி உறவை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், அவங்கக்கிட்ட இருந்து எப்படி விலகி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே வந்து அவங்களுக்குள்ள உருவாகுது. சரிங்களா? உறவே மெதுவாக வந்து அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. உறவுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. எப்படிலாம் நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போகணும், இவங்களை விட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் வரும். அவங்களுக்காக வந்து நேரம் எப்பயுமே செலவிடணும் அப்படின்னு வந்து நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணமே அவங்களுக்குள்ள வராது. ஒன்றாக இருக்கும் நேரம் ஒதுங்காததால் உணர்ச்சி இணைப்பு குறைந்து போகும். சரிங்களா? அவங்களுக்குள்ள வந்து ஒன்றா இருக்கணும், அவங்க கூட ஒன்றா பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத இருக்கும்போது அவங்களுக்குள்ள வந்து அந்த உணர்ச்சிகளும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா புரிதல் இல்லாத சண்டை. அதாவது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறது. அவங்க நல்லது செஞ்சாங்களா, கெட்டது செஞ்சாங்களா, தப்பு செஞ்சாங்களா, இல்லை செஞ்சது சரி அப்படின்னு எதையுமே புரிஞ்சுக்காமல் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது. ஒருவரின் உணர்வுகளை வந்து புரிஞ்சு கொள்ளாமல் எப்போதுமே சண்டை மட்டுமே நடந்தால் அது அபாயம் சிக்னல். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காமல் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறாங்க, சண்டை வருது அப்படின்னா வந்து அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சூழ்நிலையில் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து உங்கள் உறவுக்குள்ளே வந்து ஏதோ பெரிய அபாயம் இருக்குது, அதை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கணவன் மனைவி தவறான உறவில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள வரக்கூடிய
ஒரு சில அறிகுறிகளுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். இந்த அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா வந்து தயவுசெய்து நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி அதை வந்து சரி பண்ணிடுங்க. சண்டை போடுறனால, மற்றவங்க முன்னாடி பேசுனால, அசிங்கப்படுத்துறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல, சரிங்களா? ஒரு வாழ்க்கை குடும்பம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழறது தான். இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எவ்வளோ சண்டை வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரே குடும்பமாக இருந்தால் தான் அவங்களுக்கு மரியாதை மதிப்பு எல்லாமே இந்த உலகத்தில் கிடைக்கும், சரிங்களா? நீ ஒரு வழியில் போ, நான் ஒரு வழியில் போகிறேன், இஷ்டத்துக்கு நான் பண்ணுறேன், இஷ்டத்துக்கு நீ பண்ணுன்னு போயிட்டா இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தும் அதுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் இருக்கிற வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ பழகுங்க. அதுக்கு தப்பான வழியில் உங்கள் பார்ட்னர் வந்து போகிறாங்கன்னு தெரியுது, உங்களுக்குள்ளே டவுட்டு இருக்குது அப்படின்னா நேராக அவங்கள்ட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிவிட்டு அதில் அது தப்புங்கிறத சொல்லி புரிய வச்சு உங்கள் குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைங்க. அவங்கள மெதுவாக உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க. அவங்க மேலே அன்பாக அக்கறையாக இருந்தீங்கன்னாவே போதும், அவங்க வேறு வழியில் போக மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க தான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.